என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க நர்மதா? மீன் குழம்பு வைக்கிறோம். மண் சட்டி மீன் குழம்பா? சூப்பரு. மீன் குழம்பு காரப்பொடி மீன் குழம்பு. என்ன நான் இப்போ போட்டு தாளிக்கிறீங்க? இந்த சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சளி காய்ச்சலுக்குலாம் ரொம்ப நல்லது. சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது இது மீன் குழம்பு, காரப்பொடி மீன் குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் வாசம் கமகமன்னு வருது. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கறிவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் தாளிச்சிட்டு சாம்பார் வெங்காயம் அரைச்சி போட்டு நல்லா தாளிச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். சரி சரி. மஞ்சத்தூள் சேர்க்கணுமா? மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். சொல்லு. குழம்பு கூட்டி வச்சிருக்கோம். அப்படியா? புளி, தக்காளி, நல்லா எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி அதை வச்சுட்டு அதில் தக்காளியை பிணைஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கோம். சரி சரி. தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு, மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் தேவையான அளவு போட்டு அப்படியே கரைச்சி வச்சு குழம்பு கரைச்சி வச்சிருக்கதெல்லாம் ஊற்றிட்டீங்க. இது என்ன ஒரு ஸ்டைல் குழம்பு? சென்னை காரப்பொடி குழம்பு. சென்னை காரப்பொடி மீன் குழம்பு. சென்னை காரப்பொடி மீன் குழம்பு. சூப்பர்மா. குழம்பு நல்லா கொதிக்கணுமா? ஆமாம், நல்லா கொதிக்கணும். ஒரு அரை ஹவர் கொதிக்கணும். பச்சை வாசம் போகிறது, எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கொதிக்கணும். கொதிச்சுட்டு குழம்பு சிம்மில் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணுங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. இதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி லாஸ்ட்ல மீன் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தேவையான அளவு மிளகு, சீரகம், பூண்டு போட்டு நிறைய போட்டு அரைச்சி 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 எவ்வளவு குழம்புக்கு தேவையோ அந்த அளவு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இறக்கும் போது போட்டுட்டு லாஸ்டா மீனை போட்டு இறக்கிடணும். அதிகம் இதுதான் காரப்பொடியாமா? ஆமா, இந்த மீன் தான் காரப்பொடி மீன். ஓகே ஓகே. சளிக்கு அவ்வளோ நல்லது. சரி, சூப்பராக சமைச்சப்ப சாப்பிடலாமா? இந்த குழம்பு ரெடியான பிறகு சாப்பிடலாம். ஓகே. இப்போ மண் குழம்பு சட்டியில் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சூப்பராக இருக்குது. காரப்பொடி குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு வருது. என் தங்கச்சி தாளிச்சு விட்ருக்காங்க. என்னென்னம்மா சேர்த்துருக்கீங்க? மிளகு, சீரகம், பூண்டு போடுங்க. 3ஐயும் போட்டு அரைச்சி லாஸ்ட்டில் மீன் போடுறது கொஞ்சம் முன்னாடி போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் இறக்கும் போது போட்டால் தான் அது வாசனையாக இருக்கும். ஓகே ஓகே. மிளகு சாதாரணமாகவே சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. பூண்டு, மிளகு, சீரகம் 3மே சளிக்கு நல்லது. சளிக்கு நல்லது. ஒரு ஜீரண சக்தி ஆகக்கூடிய அதோட அந்த மீன் சேர்த்தா இன்னும் நல்லா நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துடும்.